பேராசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி காலேஜ் டிஆர்பியிலேருந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த கொஸ்டினில் இன்றைக்கி வேலூர் கழகம் தமிழக வரலாறு அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து வேலூர் கழகமும் அதுக்கப்புறம் பெரும்புரட்சி அப்படின்னு ஒரு டாப்பிக்கு. இது வந்து மாடர்ன் இந்தியாவில் வரும், நவீன இந்திய வரலாறு. இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்தும் ரெண்டு முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல் கொஸ்டின் வேலூர் கழகம் பற்றி பார்க்கலாம். வேலூர் கழகம் அப்படிங்கிறது பிரச்சனை, யாருக்கும் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலேயர்களுக்கும் நமக்கும் ஒரு பிரச்சனை வருது. அப்போ தமிழ்நாட்டில் சேர்ந்த நமக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் என்ன பிரச்சனை, அப்போ வேலூரில் நடக்குது, அதான் வேலூர் கழகம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது முக்கியமான டேட்டு முதற்கொண்டு நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. 1806 ஜூலை 10 நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. இதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய காரணங்களுக்கு முதல் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது திப்பு சுல்தானின் விசுவாசிகளின் தூண்டுதல். இந்த திப்பு சுல்தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது மைசூரை ஆண்ட ஒரு மன்னர் பரம்பரை. மைசூரை உடையார் அப்படின்னு ஒரு பரம்பரை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து இவர் ஹைதர் அலியை ஆட்சி பண்ணுறாரு. அவங்கள்ட்ட ஹைதர் அலிகிட்டேருந்து அதுக்கடுத்து வந்து திப்பு சுல்தான் ஆட்சி பண்ணுறாரு. அப்போ ஆங்கிலேயர்களுக்கும் இவங்களுக்கும், அதாவது மைசூரை ஆண்ட இவங்களுக்கும் போட்டியில் வருது. அதுக்கப்புறம் போராக மாறுது. அதுதான் முதலாம் ஆங்கிலேய மைசூர் போர், இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர், மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர், நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர்னு நீண்டுக்கிட்டே போகுது. அப்படி இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போரில் வந்து ஹைதர் அலி இறந்து போகிறாரு. அதே மாதிரி நான்காம் ஆங்கிலேய மைசூர் போரில் வந்து திப்பு சுல்தான் வந்து ஆங்கிலேய வீரரால் ஒருத்தர் வந்து கொல்லப்படுறாரு. அப்போ வந்து இதோட முடிவில் வந்து மிகப்பெரிய, அதாவது இவங்களோட பரம்பரையும் முக்கியமான பரம்பரை. அப்படி பார்க்கும்போது இவங்களும் நல்ல போர் திறமையெல்லாம் மிக்கவங்க. அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு ஒரு வலிமையான படையாக இருந்திருக்காங்க. அதனால் ஆங்கிலேயர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பொருள் சேதம் ஏற்படுது. அப்போ அந்த பொருள் சேதத்தில் ஏற்படுத்துறதுக்கு வந்து ஈடுகட்டுறதுக்காக எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேயே வந்து கோடி கணக்கில் கேட்குறாங்க, நஷ்ட ஈடு மாதிரி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் தோல்வி தழுவிட்டீங்க, எனக்கு திரைப்பொருளாக கொடுக்கணும். இப்போ எப்பவுமே அடுத்தானே ஒரு மன்னன் வந்து இன்னொரு மன்னன்ட்ட தோற்று போயிட்டானா அவன் இன்னொரு மன்னனுக்கு என்ன கொடுக்கணும், தோற்றுக்கிட்ட மன்னன் வந்து ஜெயிச்ச மன்னனுக்கு என்ன கொடுப்பான், காசு கொடுப்பான். அதே மாதிரி தான் இங்கேயும் ஆங்கிலேயர்கள் கேட்குறாங்க. இப்போ திப்பு சுல்தான் இல்லை, அவருக்கு பதிலாக அவரோட 12 மகன்கள் இருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 12 மகன்களையும் வந்து ஒரு குறிப்பிட்ட இழப்பீடு நீங்கள் செலுத்திட்டு அவங்க குடும்பத்திலேருந்து கூட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வேலூரில் கூட்டிகிட்டு போய் சிறை வைக்கிறாங்க. வேலூர் கோட்டையில் சிறை வைக்கிறாங்க. உறவினர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் நடந்து ரொம்ப நாள் ஆகுது. இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு போது 1799, 1800ன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அந்த 4ஆம் மைசூர் போரோட முடிவு. இது முடிஞ்சு ஒரு 6 ஆண்டுகள் ஆகுது. 6 ஆண்டுகளாக பிளான் போட்டு வேலூர் சுற்றி இருக்க பகுதியிலெல்லாம் அவங்களோட சொந்தக்காரங்க உறவினர்கள் எல்லாம் குடி போகிறாங்க. யாரோட உறவினர் அப்படின்னு பார்க்கும்போது திப்பு சுல்தானுக்கு சொந்தக்காரங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இந்த 12 பையங்களுக்கும் இவங்க தான் பாதுகாப்பு. அந்த மாதிரி அப்படி இவங்க வந்து குடி போகிறாங்க. அப்போ இவங்களால தான் முதல் கழகம் வரப்போகுது. அந்த 3000 உறவினர்கள் அவங்கெல்லாம் வந்து ஆங்கிலேயர்களோட படையில் இப்போ இணைஞ்சிட்டாங்க. ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரி படையில் இணைஞ்சிட்டாங்க. இதுக்கடுத்து அந்த ஆங்கிலேய படையிலையும் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்கே நிறைய விதிமுறைகள் இருந்துச்சு. சீரான மீசை வச்சுருக்கணும், சாதி மத அடையாளம்லாம் மறுக்கிறது, அதாவது பட்டை போடக்கூடாது, நெத்தியில் எந்த விதமான சமய குறியீடுகள் இடக்கூடாது, அடுத்து முழுமையான சவரம் செஞ்சிடணும், நல்லா க்ளீன் ஷேவ் பண்ணியிருக்கணும். ஒரு போர் வீரர்கள் எல்லாமே ஒரு இந்துவாக இருக்கட்டும், அதாவது அந்த காலத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் மட்டும் ஆங்கிலேய படையிலர்கள் இல்லை, ஆங்கிலேயருக்குள்ள நம்மளுகளும் வேலை பார்த்தாங்க. அப்போ அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் கரெக்டான சீராக ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ க்ளீன் ஷேவ் பண்ணியிருக்கணும், மீசையெல்லாம் சீராக வச்சுருக்கணும், பட்டெல்லாம் போடக்கூடாது, கழுத்தில் ருத்ராஜம் அணியக்கூடாது, வேறு தாயத்து கட்டக்கூடாது, இந்த மாதிரி நிறைய சாதி சமய அடையாளங்கள்லாம் மறுக்கிறாங்க. அப்புறம் அக்னியோன்னு ஒருத்தர் இருக்கார். இவர் தான் வந்து துணை ஜென்ரல், தளபதி துணை தளபதி மாதிரி. இவர் அக்னியோ அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து ஒரு தலைப்பாகை செய்கிறாரு. அந்த தலைப்பாகையிலேயே ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அந்த தலைப்பாகையில் வந்து ஒரு குறிப்பிட்ட தோளால் செய்யப்பட்டிருக்கு. அப்போ அந்த தலைப்பாகை வந்து 2 விதமாக ஒரு ரூமர் கிளம்புது, புரளி. என்ன மாதிரி புரளி அப்படின்னு பார்க்கும்போது அந்த பன்றியோட தோளால் செய்யப்பட்டிருக்கு அந்த தலைப்பாகை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து யாருக்கு பிடிக்காது அப்படின்னா முஸ்லீம்களுக்கு பிடிக்காது. ஏன்னா முஸ்லீம்கள் வந்து பன்றியை வந்து வெறுக்கிறவங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க, இல்லை அது பசுவோட தோளால் செஞ்சது அப்படிங்கிறாங்க.
இதை கேட்ட உடனே இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை இந்துக்களுக்கு வந்து அந்த பசு வந்து புனிதமானது, அப்போ இதை போட மறுக்கிறாங்க. இந்த மாதிரி என்னது, இந்த மாதிரியும் ஒவ்வொரு சின்ன காரணங்கள் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக திசை திரும்பிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில் ரெஜிமெண்டில் 23 மற்றும் 1 இவங்க ரொம்ப முக்கியமானவங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1வது ரெஜிமெண்ட்னா படைப்பிரிவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஜிமெண்ட்னா ஒரு முக்கியமான படைப்பிரிவு. அப்போ இந்த 1வது 23வது படைப்பிரிவு இந்த கழகத்துக்கு முக்கியமான ஆணிவேரை இவங்க தான். சரியா, இவங்க தான் முக்கியமானவங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு இது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ரெஜிமெண்ட்டில் உள்ள ஒரு முக்கியமான அதிகாரி யாருன்னா ஷேக் காசிம். பேர் என்ன? ஷேக் காசிம். இந்த காசிம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இவர் வந்து அந்த திப்பு சுல்தானில் அவரோட பையன் ஒரு 12 பையன் இருக்காங்களே வேலூர் சிறையில், அங்கே தான் இவரும் வேலை பார்க்குறாரு. அப்போ ஷேக் காசிம் வந்து அந்த 12 பையங்களில் ஒருத்தன் தான் ஜமாலுதீன். அப்போ இவங்க 2 பேரும் நல்லா பேசி பழகுறாங்க. அப்படி ஜமாலுதீன் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது என்னோடய அப்பாவோட அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், புர்னியான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து படையை கொண்டுட்டு வருவார், அது வரைக்கும் ஒரு 8 நாட்கள் வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமா? ஆங்கிலேயர்களை வீழ்த்திட்டு நீங்கள் என்னது அவங்க கூட தான் வேலை பார்க்குறீங்க, அவங்களால வீழ்த்த முடியும், நம்ம கூட கொஞ்சம் நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு இந்த பிளானுக்கு ஓகேன்னா நம்ம இதெல்லாம் முடிஞ்சோடனே செல்வங்களை நான் உங்களுக்கு ஏற்றாப்புல நான் என்னது பங்கு போட்டு தரேன், என்ன அரசனாக்கிடுங்க, அதுக்காக ஒரு 8 நாட்கள் மட்டும் நீங்கள் இந்த வேலூர் கோட்டையை உங்கள் கைப்பட வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஷேக் காசிம் அப்புறம் அவனோட கூட்டாளிகள் எல்லாமே ஒத்துக்கிட்டதால் ஜமாலுதீன், அதாவது திப்பு சுல்தான் மூத்த பையனுக்கு இது ஏதுவான ஒரு ஒப்பந்தமாக அமையுது. இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இதுதான் 1806 ஜூலை 10 நிகழுது அப்படின்னு பார்க்கும்போது. இதுக்கு முன்னாடியே 1806 மே மாதமே ஒரு சண்டை நடந்திருக்கும். என்ன சண்டை அப்படின்னு பார்க்கும்போது, 4ஆம் ரெஜிமெண்ட்டில் உள்ள 2ஆம் பிரிவு, 4ல் உள்ள 2 இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த தலைப்பாகை வந்து நிறைய ரூமர்லாம் இருக்கனால நாங்கள் அணிய மாட்டோம், அந்த வீர பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை. அதனால் அவங்களுக்கு பதிலாக வேறு இடத்துலேருந்து 23ஆவதுல உள்ள 2வது படைப்பிரிவு வருது. 23ஆம் ரெஜிமெண்டில் 2வது, நம்ம அப்ளை பார்த்தோம்னா 23 முக்கியமானவங்கன்னு அவங்க இப்போ உள்ளே வராங்க, பார்த்துக்கோங்க. இவங்க அதாவது 4ல் 2 வந்து தொப்பி போட மாட்டேன்னு சொன்னனால 23ல் 2வது படைப்பிரிவு உள்ளே வரப்படுது. இப்போ இவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க. அப்போ ஏற்கனவே அந்த சொன்னது கேட்காம இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக தண்டனை கொடுக்கோம்ல. அதில் வந்து ஒரு 21 வீரர்கள் அதில் இருக்காங்க, அந்த 4ல் 2 அப்படிங்கிறதுல 4ஆம் ரெஜிமெண்டில் 2வது பிரிவில். அந்த 21 பேரில் வந்து நிறைய பாதி முஸ்லீம் இருக்காங்க, பாதி ஹிந்து இருக்காங்க. அப்போ இது கழகத்துக்கே முக்கியமான காரணம் யாருன்னு பார்க்கும்போது, ஒரு முஸ்லீம் ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு ஹிந்து இருப்பாங்கள்ல, அந்த 2 வரையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து இவங்க ஒவ்வொருக்கும் 900 சவுக்கடி கொடுத்து அதுக்கப்புறம் பணி நீக்கம் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேலையும் கிடையாது, ஓடி போயிருங்க அப்படின்னு விரட்டி விட்றாங்க. இதெல்லாம் அங்கே இருக்க வீரர்களுக்கு எப்படி இருக்கும், எரியிற தீயில் இன்னும் கொஞ்சம் நெருப்பள்ளி போட்ட மாதிரி. எங்களோட குறைகளை நீங்கள் கேட்க மாட்டீங்க, நாங்கள் தப்பு பண்ணால் தண்டனை கொடுங்க, நாங்கள் கேட்டதுக்கு நீங்கள் பதில் சொல்லவே இல்லை, அது என்ன தோல்னு சொல்லவே இல்லை, ஆனால் என்ன பண்ணுறீங்க, எங்களுக்கு தண்டனை மட்டும் கரெக்டாக கொடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கிட்ட என்னது சண்டை போட முடியல, அந்த மனசில் வந்து குமரிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது தான் என்னது இந்த ஜமாலுதீன் அப்புறம் ஷேக் காசிமோட ஒப்பந்தம்லாம் கேள்விப்பட்டு அப்போ எல்லாருமே ஒரே அணியில் திரளுதாங்க ஆங்கிலேயருக்கு எதிராக. அப்போ வந்து அந்த நைட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது எந்த நைட்னா ஜூலை 9ஆம் தேதி 1806 அன்றைக்கி நைட்டு தான் கலவரம் வெடிக்க போகுது. அன்றைக்கி நைட்டு வந்து ஷேக் காசிம் தனக்கு தேவையான ஆட்களை எல்லாத்தையும் வந்து முந்தின நாள் பயிற்சின்னு சொல்லிட்டு, பயிற்சி இருக்கும் எப்போவுமே. இப்போ வந்து ஒரு போர் படையில் இருக்காங்கன்னா பயிற்சி இருக்கணும்ல, இப்போ பயிற்சின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டிகிட்டு வந்துட்டார். ஷேக் காசிம் வந்து தனக்கு தேவையான ஆளுகளை முந்தின நாள் நைட்டே கோட்டையில் தங்க வச்சிட்டார். தங்க வச்சுட்டு நைட்டோட நைட்டாக எல்லாரையும் எழுப்பி, வாங்க இதுதான் வேட்டையாடுக்கு சரியான சமயம், ஆங்கிலேயர்களை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர்றார். கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக அந்த படைப்பிரிவுகளில் வந்து அங்கெல்லாம் தங்கியிருப்பாங்கள்ல, குடியிருப்புகள் இருக்கும், அந்த குடியிருப்பு பகுதியிலலாம் போயிட்டு, அது ஒரு வெயில் நேரம் சரியா, ஜூலை மாதமாக இருந்தாலும் அங்கே வேலூர் கரெக்டாக அந்த தென்மேற்கு பருவமழையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இது ஆரம்பிக்குது. ஜூலை 9 அப்படிங்கிறது ரொம்ப கதகதன்னு இருக்குது, ரொம்ப வெயில் நேரமாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாருமே ஜன்னல் கதவு எல்லாம் திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்போ நடக்குதுன்னா ஜூலை 9 இரவில்.
அப்போ வந்து அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, நைஸாக உள்ளே போய் துப்பாக்கி வச்சு சுட்டு அதுக்கப்புறம் தீயிட்டு கொளுத்தியும் அங்கே ஆங்கிலேயர்களோட படைகள் வீரர்களோட எண்ணிக்கையை குறைச்சி அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து முதல் பலி எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, 1ஆம் ரெஜிமெண்ட்டு பார்த்துருக்கோம். 1ஆம் ரெஜிமெண்ட்டு ரொம்ப முக்கியமான படைப்பிரிவு. ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் 23 முக்கியமானவங்க. இவங்க தான் வந்து ஆயுதக்கடங்க, அந்த 1 அப்படிங்கிறவங்க தான் 1ஆம் ரெஜிமெண்ட்டு ஆயுதக்கடங்க கைப்பற்றிட்டாங்க. ஆயுதக்கடங்க கைப்பற்றினாலே போதுமே, எல்லா ஆயுதமும் நம்ம கையில் இருக்குது, அப்போ யாருனாலும் போட்டு தரலாம். அப்போ இங்கே துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டு மேஜர் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு ஒருத்தர் பல்லக்கில் வராரு. அவரை என்ன பண்ணிட்டாங்க, சுட்டுட்டாங்க, இறந்து போயிட்டார். இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயோ நைட்டு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே 13 உயர் அதிகாரிகள், கீழ்நிலை வீரர்கள் ஒரு 82, 11 பேர் காயம், இந்த மாதிரி எல்லாம் என்னது சுற்றி வளைச்சி முடிச்சிட்டாங்க. 91 பேர் காயம், இந்த மாதிரி சுற்றி வளைச்சி எல்லோரும் முடிச்சிட்டாங்க. இதுக்கிடையில் மேஜர் கூட்ஸ்னு ஒருத்தர் இருப்பார், நல்லா ஞாபகம், மேஜர் கூட்ஸ். இவரும் கோட்டையில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு உள்ளே வர பார்ப்பார். ஆனால் உள்ளே வர முடியலை. எல்லா வீரர்களும் என்னது சுற்றி வளைச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் ஒரு லெட்ரு போடுறாரு. யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆற்காடில் கில்லஸ்பின்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு வந்து லெட்ரு போடுறாரு. இந்த மாதிரி 25 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு அவர் இருக்கிறாரு. இவர் லெட்ரு போடுறாரு, இந்த மாதிரி என்னது இங்கே வந்து ஆங்கிலேயர்கள் அதாவது நம்மளோட இடத்த வந்து கைப்பற்றிட்டாங்க, இங்கே கிளர்ச்சி நடக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சீக்கிரம் வாங்கன்னு ஒரு கடிதம் எழுதி கொடுத்து விட்டார். அந்த வீரன் நேராக போய் அந்த 25 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட இருக்க ஆற்காடில் கில்லஸ்பி இருக்கார், அவர் கையில் கொடுத்த உடனே அவர் காலையில் வந்துட்டார். எப்போ காலையில்? ஜூலை 10 காலையில் வந்துட்டார். வந்தவர் அதாவது காலையில் ஜூலை 10 காலையில் 9 மணிக்கு வந்துடுவார். வந்துட்டு நம்ம தனியாக போக முடியாது, நமக்கு பீரங்கி படை வேணும், பீரங்கி படை இருந்தால் தான் கதவை உடச்சிட்டு போக முடியும், அதனால் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை 10 மணிக்கு தான் பீரங்கி படை வரும். அதுக்கப்புறம் கதவை உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு பார்த்தா என்னது, அங்கே எல்லாருமே என்னது, அங்கே செல்வங்கள்லாம் பகிர்ந்து இது ஜாலியாக இருந்துகிட்ருக்காங்க. ஜமாலுதீன் வந்து அரசவையில் உட்காந்துருக்காரு, ஜாலியாக இருக்கார். அதனால் இவங்க நேராக உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அங்கே ஏற்கனவே சரமரியை எல்லாமே சுட்டு கொள்கிறாங்க. அதில் வந்து 800 பேர் இறந்து போயிட்டாங்க. 378 பேர் வந்து, அதாவது அரசாங்க தகவல் படி 378ன்னு சொல்கிறாங்க, உண்மையாக வந்து 800 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க அப்படி சொல்லப்படுது. நிறைய பேர் தப்பி ஓட முயலுவாங்க, ஆனால் முடியாது. ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே உள்ளே போய், அதாவது கில்லஸ்பியோட படை, அப்புறம் யங்குன்னு ஒருத்தர் உள்ள பேர், யங்கோட குதிரைப்படை, இவங்கெல்லாம் போய் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே எல்லா கட்டுக்குள்ளே வருது. ஆங்கிலேயர்கள் மறுபடியும் அந்த கோட்டையை கைப்பற்றுதாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்க்குறாங்க. அப்புறம் தண்டனை இதுக்கெல்லாம் முடித்த உடனே முக்கியமான அதிகாரிகள்லாம் இதில் யாருக்கெல்லாம் பின்புலமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பார்த்து பிடிக்கிறாங்க, விசாரணை வச்சு. அப்போ அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தண்டனை. பீரங்கி படை சில பேர் வந்து பீரங்கியோட முன்னாடி கட்டி போட்டு சுட்டு கொள்கிறாங்க. சில பேருக்கு துப்பாக்கியால் கட்டி ஒரு 5 பேரை என்னது துப்பாக்கியால் சுட்டு கொள்கிறாங்க. சில பேர் தூக்கில் போட்டு ஒரு 8 பேரை கொள்கிறாங்க, நாடு கடத்துகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பதவி நீக்கம். அப்போ இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது உயர் அதிகாரிகளாக இருப்பாங்கள்ல, அப்போ அவங்களாம் யாருன்னு பார்க்கும்போது ஆளுநர் வந்து வில்லியம் பெண்டிங், சரியா, அவர். அடுத்து தலைமை தளபதி ஹெட்டு இவர் தான், ஜான் கிரடாக் இவர். அப்புறம் அந்த அக்னியும் தலைப்பாகை கொண்டு வந்தவர் அக்னியும் துணை தளபதி. இவங்க 3 பேர் தான் முக்கியமான காரணம்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 3 பேருமே பதவியிலேருந்து நீக்கிறாங்க. சரி, பதவி நீக்கியாச்சு. அப்போ இதெல்லாம் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். அவருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தங்க நாணயங்கள் பரிசாக கொடுக்காங்க. அந்த கில்லஸ்பி இருக்கார்ல, அவருக்கு வந்து 7000 தங்க நாணயங்களை வந்து பகோடான்னு சொல்லுவாங்க, தங்க நாணயங்களை வந்து கொடுத்து அதே மாதிரி பதவி உயர்வும் அவருக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அதாவது ஒரு கிளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துலேருந்து பரவிட்டு இருக்க தான் கிளர்ச்சி, அப்படியே பரவுனது வந்து ஓஞ்சிராது. அப்படி பார்க்கும்போது இதோட எதிரொலிப்பு இது நடந்து கொஞ்சம் நாள் கழித்து இதே மாதிரி அங்கங்கே நிகழுது. பெல்லாரி அப்படிங்கிற ஊரில், பெங்களூரில், அப்புறம் நந்தி துர்க்கம், சங்கரி துர்க்கம், வாலாஜாபாத், ஹைதராபாத், இந்த மாதிரி 6 இடங்களுக்கும் இதே மாதிரி புரட்சி அங்கங்கே வெடிக்குது. அப்போ புரட்சிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இடத்தோடு நின்று போகிறது வந்து புரட்சியாக இருக்காது, அடுத்தடுத்த இடத்துக்கு எப்படி இருக்கும், பரவிக்கிட்டு இருக்கதா புரட்சி. இப்போ வேலூர் புரட்சி அப்படிங்கிறது முதல்ல போட்ட விதை மாதிரி, சரியா, அது வந்து கட்டுக்குள் கொண்டு வந்தாலும் ஆனாலும் அதோட பின்புலம் வந்து நிறைய இடத்துல தெரியுது அப்படின்னு பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் இப்போது வேலூர் கழகத்துக்கு வந்து தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நான் இதில் எழுதலை, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஒரு சரியான தலைமையின்மை, யார் ஹெட்டு அப்படிங்கிறதுல குழப்பம். இப்போ வந்து ஷேக் காசிம் வந்து முக்கியமான ஆளா, அப்புறம் இல்லைன்னா ஜமாலுதீன் முக்கியமான ஆளா, இல்லைன்னா அந்த 12 பசங்களில் ஒருத்தன் வேறு யாராவது ஒரு முக்கியமான ஆளா. அப்போ இந்த மாதிரி என்னது குழப்பங்கள் இருக்குது. தலைமை யார் வருவா அப்படிங்கிற ஒரு குழப்பம். சரியாக வழி நடத்தக்கூடிய ஆள் இல்லை அங்கே. சரியா? அடுத்தடுத்து என்ன பிளான் அப்படிங்கிறதும் இல்லை. வழியோ வழிநடத்துறதுக்கான ஆள் இல்லை. அதனால தான் முக்கியமாக வேலூர் கழகம் வந்து தோல்வியை சந்திச்சிட்டு. அதே மாதிரி சரியான ஆயுதமின்மை, ஆயுதங்கள் இவங்க கையிலே நிறைய இருந்துச்சுன்னா என்னது ஒரு போர் மாதிரி பண்ணி இது முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆங்கிலேயர்கள் வந்து என்னது வின் பண்ணியிருக்க மாட்டாங்க முடிவில். சரியா? இதுதான் வந்து முக்கியமான வேலூர் கழகம் அப்படின்னு பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமான ஏரியா. நம்ம இந்த ஸ்டார்டிங்க்கு அடுத்து தான் என்னது இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் வந்து நம்ம வேலு நாச்சியார் இவங்களோட புரட்சியெல்லாம் இப்போ இந்த சம காலகட்டத்தில் தான் ஒவ்வொன்றா நடக்குது. வேலு நாச்சியார், பூலித்தேவராகட்டும், அடுத்து கட்டபொம்மன், எல்லாருமே இந்த காலத்தில் அங்கங்கே என்னது சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் வந்து இதெல்லாம் நிகழுது அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் இந்த முடிவில் வந்து அந்த 12 பசங்களையும் வந்து கொல்கத்தாவுக்கு மாற்றிடுறாங்க. உங்களை விட மாட்டோம், கொல்லவும் மாட்டோம், ஆனால் என்ன பண்ணுவோம், மறுபடியும் சிறையில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தாவில் போய், இங்கே இருந்தால் தானே உங்களுக்கு பிரச்சனை, இங்கே தானே உங்கள் சொந்தக்காரங்க இருப்பாங்க, கொல்கத்தாவுக்கு கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு அந்த பசங்களை எல்லாமே என்னது திப்பு சுல்தான்களோட 12 மகங்களையும் கொல்கத்தாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து பெரும்புரட்சி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இதுவும் அதே மாதிரி தான், சேம் அதே மாதிரி ஒரு பெரும்புரட்சி ஆங்கிலேயருக்கு எதிராக திரும்புது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது 1806 ஜூலை 10, 9 இரவுகளில் நடந்தது தான் வந்து வேலூர் கழகம். இது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு 1857 தான் நடக்குது. 57 to 58 வரைக்கும் ஒரு ஆண்டுகள் நடந்த அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக என்னது ஒரு புரட்சி பரகுது. இது வந்து பெரும்புரட்சி இல்லைன்னா பெருங்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இது இந்திய அளவில் பேசப்பட்டது. அதாவது வேலூர் கழகம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஆரம்பித்த ஒரு விதை. அது பிற்காலத்தில் என்னது ஒரு பெரிய விருட்சமாக வளர்றது தான் பெரும்புரட்சி. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது வாரிசு இழப்பு கொள்கை, அதாவது டல்ஹவுசி பிரபு அப்படின்னு ஒரு பிரபு இருந்தார். இவர் வந்து இந்த கொள்கையை கொண்டு வருவார், வாரிசு இழப்பு கொள்கை. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆட்சியாளராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கலை அப்படின்னா உங்களோட சொத்து எல்லாமே வந்து அவங்களுக்கு போயிடும், ஆங்கிலேயர்களுக்கு போயிடும். அதாவது உங்களுக்கு அப்புறம் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கலாம், நீங்கள் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆட்சியாளராக இருந்தீங்கன்னா உங்களோட சொத்து எல்லாமே என்னது உங்கள் மனைவிக்கோ உங்களோட தத்தெடுத்த பிள்ளைக்கோ உங்களுக்கு பொன் பிறந்திருந்தால் கூட அந்த பொண்ணுக்கு கூட போகாது, நேராக யார் ஆங்கிலேயருக்கு தான் போகும். இந்த மாதிரி ஒரு நடைமுறையை வச்சுருந்தார். இதனால் நிறைய நாடுகள் வந்து என்னது நிறைய நாடுகள்னு சொல்ல முடியாது, நிறைய ஏரியா வந்து பாதிக்கப்படுது. அதில் தான் எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்கும்போது சத்தாரா, ஜான்சி, நாக்பூர், இந்த பிரச்சனையில் தான் ஜான்சி ராணிலாம் உள்ளே வராங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து நீங்கள் எங்களுக்கு எதிராக ஆட்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆட்சி பகுதியெல்லாம் அவங்கள்ட்ட பிடுங்கிடுவாங்க. இப்படி பிடுங்கினதுனால அந்த ஆட்சியாளர்களுக்கு கீழே இருந்த கைவினை கலைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் என்னது சாப்பாடு போட முடியலை, அவங்கள வந்து இவங்கள வச்சு ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட பிழைப்பே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அப்போ அவங்களாம் வந்து என்னது ஆங்கிலேயருக்கு எதிராக திசை திரும்புகிறாங்க. அடுத்து ஓய்வூதியம் மறுத்தல். அதாவது இப்போ நான் ஒரு ஆட்சியாளராக இருக்கேன், நான் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து படையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டேன், படை என்னோடய ஆட்சி பகுதியெல்லாம் கொடுத்துட்டேன், எனக்கு வருமானம் வேணும்ல. அப்போ வந்து எனக்கு வருமானம் வந்து எப்படி கிடைக்குன்னா, நான் ஒரு ஆட்சியாளராக இருந்தேன்னா எனக்கு வந்து வரி வரும், மாதம் மாதம் என்னது வரி வரும், அதை வச்சு நான் வாழ்ந்துக்குவேன். இப்போ என்னோடய எல்லாமே ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னா எனக்கு தனியாக ஓய்வூதியம்னு ஒன்று கொடுக்கணும். அது கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னா அது சார்ந்தும் பிரச்சனை வருது. அப்போ 2ஆம் பாஜிராவ் அப்படிங்கிறவரோட மராட்டியரில் வந்து பாஜிராவ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 2ஆம் பாஜிராவோட தத்து பிள்ளையான நானா சாஹிப் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து பென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அதனால அவரும் இந்த புரட்சியில் ஈடுபடுறாரு. அடுத்து ஓய்வூதியம் மறுக்கப்படுறது மாதிரி அதே மாதிரி என்ஃபீல்டு ரக துப்பாக்கி. இந்த துப்பாக்கியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கேட்ரேஜ் இருக்கும். அந்த கேட்ரேஜை வந்து நம்ம வாயால் கடித்து ஓப்பன் பண்ணிட்டு தான் எடுக்கணும். அப்போ அது கிரீஸ் தடவி இருக்கும். அந்த காலத்தில் கிரீஸை பற்றின அறிவு அவங்களுக்கு கிடையாது அந்த காலத்தில் மக்களுக்கு. அப்போ அது எல்லாருமே ஒரு ரூமர் கிளப்புறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது பன்றியோட கொழுப்பு, பசு கொழுப்பினால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பசு வந்து ஹிந்துக்களுக்கு புனிதமானது, அதனால் அது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மாதிரி பன்றியோட கொழுப்புனோடனே முஸ்லீம்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் என்னது
ஒவ்வொரு ரூமரை கிளப்பி இதுவும் என்னது பிரச்சனையில் வந்து முடியுது. அடுத்து பதவி உயர்வு, அப்புறம் ஊதியம். அதாவது ஆங்கிலேயர்கள் கீழே படையில் வேலை பார்த்துட்ருக்காங்க நம்ம இந்தியர்கள்லாம். அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஆங்கிலேயர்களுக்கு ஒரு சம்பளம், நமக்கு ஒரு சம்பளம் இருக்குது இந்தியர்களுக்கு. அதே மாதிரி பதவி உயர்வும் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிது. அடுத்தடுத்து பதவிக்கு போய்கிட்டே இருக்காங்க. நமக்கு ஒரு பதவி உயர்வும் கிடைக்க மாட்டேங்குது. இது எல்லாம் வந்து மக்களுக்கு வந்து எப்படி இருக்கும், கூட கொஞ்சம் என்னது நெருப்பள்ளி கொட்டினாப்பில் இருக்குது. அப்போ இந்த காரணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா சேருது. அடுத்து இதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி ஆரம்பிக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1824 ஆரம்ப நிலை வந்து 1824 கல்கத்தா பாரக்பூரில் ஆரம்பிக்குது. அங்கேருந்து பர்மாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, மியான்மர். மியான்மர் கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது நிறைய வீரர்கள்லாம் வந்து நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து தங்களோட அதாவது கடல் கடந்து போனால் தங்களோட சாதியை இழக்க நேரிடும் அப்படின்னு ஒரு மித்து இருந்துச்சு, ஒரு நம்பிக்கை. அதனால் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இதுதான் முதல்ல என்னது ஆங்கிலேயருக்கு எதிராக என்னது சம்மதிக்க மறுக்கிறாங்க. அடுத்து 1857 மங்கள் பாண்டேன்னு ஒருத்தர் இருக்கார். இவர் ஒரு முக்கியமான வீரர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மங்கள் பாண்டே. இந்த வீரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது துப்பாக்கி இருக்குல்ல, அந்த துப்பாக்கி பிரச்சனை, அந்த கிரீஸ் பிரச்சனையினால் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இந்த துப்பாக்கினாலே அருவருப்பாக இருக்குது, நான் வந்து இந்த கேட்ரேஜை வாயால் கடிச்சு இழுக்க மாட்டேன், வாயால் கடிச்சு இழுத்து ஓப்பன் பண்ணி தான் அந்த துப்பாக்கியில் என்னது இன்செர்ட் பண்ண முடியும் அந்த குண்டை, அது நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதனால ஐரோப்பியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அவரை தாக்குறாங்க. இல்லை நீ கண்டிப்பாக பண்ணி தாக்கணும் அப்படின்னோடனே தாக்குறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவன் இல்லை நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ, நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. தனக்கு மேலே இல்லை உயர் அதிகாரியை மங்கள் பாண்டே. அப்போ சக வீரர்கள் அவர் கூட இருக்காங்களா, அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவரை ஒழுங்காக என்னது கைது பண்ணுங்க மங்கள் பாண்டே அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த வீரர்களும் மறுத்துறாங்க. இதனால் முதல்ல என்னது கீழ்ப்படிதல் மறுக்கப்படுது, கீழ்ப்படியை மறுக்கிறாங்க. ஆங்கிலேயர் ஐரோப்பிய வீரர்கள் சொன்னது என்னது கேட்க மாட்டாங்க, அதிகாரி சொன்னதை இவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி அங்கங்கே என்னது இந்த துப்பாக்கி பிரச்சனை, அப்புறம் இந்த ஆட்சியாளர்கள் மூலமாக தூண்டுதல், இது எல்லாம் அங்கங்கே நிகழுது. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இது கொஞ்சம் தீவிரமடைஞ்சு கலவரமாக போகுது, அப்புறம் தீ வச்சு கொளுத்துறது, இதெல்லாம் முக்கியமாக இருக்குது. அதில் வந்து அம்பாலா, லக்னோ, மீரட் இதெல்லாம் முக்கியமான பகுதியாக இதெல்லாம் புரட்சிகரம் வெடிக்குது. அதுவும் கரெக்டாக எப்போன்னா May 11, 1857 வந்து ஆரம்பிக்காங்க. அதுலேயும் மீரட்லேருந்து டெல்லிக்கு ஒரு படை போகுது. இந்த சிப்பாய்கள் எல்லாம் சேர்ந்து ஆங்கிலேய அதிகாரிகள்லாம் எதிர்த்து பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்கான ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போகிறாங்க. டெல்லிக்கு போயிட்டு முகலாய மன்னர் இருப்பார், அவர் பேர் 2ஆம் பகதூர் ஷா. அவரை வந்து மன்னராக அறிவிக்காங்க. அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல நம்மளை நேசிக்கிற இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, எவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியாக இருக்கார். ஆனால் இதை பார்த்து ஆங்கிலேயர்கள் சும்மா இருப்பாங்களா, அவங்க என்னது இவங்களுக்கு முடிவு கட்டணும், அப்போ எதுக்கு நம்ம இருக்கிறோம், இவங்களுக்கு முடிவு கட்டலைன்னா என்னது நம்மளோட ஆட்சி வந்து கவுந்துரும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது புரட்சி தீவிரமானது எங்கெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அயோத்தி, வடமேற்கு மாகாணங்கள்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்குது. வங்காளம், பஞ்சாபை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் என்னது வட இந்தியாவில் ரொம்ப தீவிரமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் கலகக்காரர்கள் இறங்குறாங்க. அப்போ டெல்லியில் வந்து 2ஆம் பகதூர் ஷா அந்த மன்னர் அப்படின்னு பார்க்கோம். அடுத்து லக்னோவில் வந்து பேகம் ஹஜரத் மஹால். அடுத்து கான்பூரில் வந்து நானா சாஹிப் அந்த ஓய்வூதியம் அந்த பிரச்சனையினால். குவாலியர், அடுத்து ஜான்சியில் வந்து ராணி லக்ஷ்மிபாய், அப்புறம் வந்து குவாலியரில் வந்து தாந்தியா தோப், இவங்கெல்லாம் போராடுறாங்க. அப்புறம் பிரெய்லியில் கான் பகதூர் கான். அடுத்தது பீகாரில் வந்து கன்வர் சிங். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் அவங்களோட பகுதியிலேருந்து எனக்கு வந்து என்னது ஆங்கிலேயர்களுக்கான எதிர்ப்பு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஏரியாவில் ஆங்கிலேயர்களை வந்து அடித்து விரட்டுறாங்க. இப்படி விரட்டிக்கிட்டே இருக்கும்போது அவங்களும் என்னது ரொம்ப நாள் தாக்குப்பிடிச்சு கடைசியில் ஒரு வருஷம் கழிச்சு 1857 வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சது, மே மாதத்துக்கிட்டே ஆரம்பிச்சது, செப்டம்பர் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது. செப்டம்பர் 20 வந்து இது ஒரு முடிவுக்கு வருது. அந்த நிக்கல்சன் அப்படின்னு ஒரு தளபதி இருப்பார், அவர் வந்து டெல்லியை கைப்பற்றி அந்த 2ஆம் பகதூர் ஷாவை வந்து சிறைப்பிடிக்கிறாரு. அப்புறம் 2ஆம் பகதூர் ஷாவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவரை நாடு கடத்திடுறாங்க. நீங்கள் இங்கே இருந்தால் தானே பிரச்சனை, நீங்கள் உங்களை என்ன பண்ணணும், நாடு கடத்துறோன்னு சொல்லிட்டு மியான்மர் அதாவது பர்மாவுக்கு நாடு கடத்திடுவாங்க. அடுத்து இதுவும் தோல்விக்கான காரணம் வந்து ஒற்றுமையின்மை. அதாவது இவ்வளவு அரசியல்வாதிகள் நானா சாஹிப்பு, கான் பகதூர் கானு, கன்வர் சிங், இவங்க எல்லாம் ஒன்றா இல்லை. அவங்கவுங்க ஏரியாவில் அவங்கவுங்க தங்களை கழகத்தை வெளிப்படுத்துகிறாங்களோ எல்லாம் ஒன்று சேரலை, ஒரே அணியில் திரலை அப்படிங்கிறாங்க.
திறன் இருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். அடுத்து தலைமை பண்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சரியான வழிகாட்டுதல் இல்லை. அடுத்து ஆயுதம் கிடைக்கல, ஆயுத பற்றாக்குறை, இது எல்லாமே வந்து முக்கியமாக இருக்குது. அடுத்து விடி சவார்கர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இதை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான ஆள். முதல் இந்திய சுதந்திர போர் அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து 1957ஆம் ஆண்டு பெரும்புரட்சி ஒரு திட்டமிட்ட தேசிய சுதந்திர போர். நம்ம தேசிய சுதந்திர போர் நம்ம முன்னாடி பார்த்தோம் என்னென்ன நடந்துச்சு, வெள்ளையனே வெளியேறு, அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு பிளான் பண்ணது தான் என்னது 1857 இது என்னது உருவாக்கப்பட்ட ஒரு பிளான் பண்ண ஒரு தேசிய சுதந்திர போர் அப்படின்னு தன்னோட நூலில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த புரட்சிக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆட்சி மாற்றம் நிகழுது. எப்படின்னா 1957க்கு முன்னாடி வரைக்கும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, அதாவது ஒரு கம்பெனி நம்மளை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த கம்பெனிலாம் இருக்கிறது எந்த ஊர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாந்து. இங்கிலாந்து மகாராணி இனிமேல் உங்களால் முடியாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விக்டோரியா மகாராணி நான் இனிமேல் என்னது இந்தியாவை கட்டுக்குள்ளே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைக்கு இந்தியா போகுது. அதுக்கான பேரறிக்கை வாசிப்பாங்க. அதில் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது மதம் சார்ந்து எந்த சுதந்திரத்தை நாங்கள் எந்த ஒரு விதமாக பிரச்சனைகளையும் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா துப்பாக்கி பிரச்சனைகள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். அப்போ எவ்வளோ மதம் வந்து எவ்வளோ ரொம்ப முக்கியமான பகுதியாக வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மத சுதந்திரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம். அதே மாதிரி இந்தியர்களுக்கு இனிமேல் உயர் பதவி கொடுப்போம். ஏன்னா உயர் பதவி கொடுக்கல அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் விட்டுட்டு அவங்க கைக்கு ஆட்சிக்கு வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இனிமேல் வந்து அதிகமான எண்ணிக்கையில் வந்து இந்தியர்களை வந்து தங்களோட படையில் இருக்கக்கூடாது, தவறு அப்படின்னு உணர்ந்து அதுக்கப்புறம் இந்தியர்களை வந்து நிறைய பேரை என்னது வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இந்த மாதிரி இதுக்கப்புறம் 1958க்கு அப்புறம் விக்டோரியா மகாராணி அவங்களுக்கு கீழே நிறைய என்னது வைசிராய் அவங்களெல்லாம் உருவாக்கி அதுக்கப்புறம் நம்மளை ஆள விடுறாங்க. அவங்க எது வரைக்கும் ஆண்டாங்கன்னா அவங்களோட வம்சாவளியினர் 1947 சுதந்திரம் வாங்குறது வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் வந்து முக்கியமான கேள்வி. அதாவது பெரும் புரட்சி, வேலூர் கழகம், பெரும் புரட்சி, இந்த ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதோட காரணங்களும் அங்கே துப்பாக்கி, அப்புறம் இங்கே என்னது அங்கே வந்து தலைப்பாக, இங்கே துப்பாக்கி. அதே மாதிரி ரெண்டுக்குமே வந்து சரியான தலைமை இல்லை, ஒற்றுமை இல்லை, அப்புறம் வந்து வழிநடத்த ஆள் இல்லை, நிறைய மெஜாரிட்டி ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் வருஷங்கள் வேலை ஒரு 50 வருடங்கள் வந்து இடைப்பட்ட கேப் இருக்கும். முக்கியமான ஏரியா கொஸ்டின் கண்டிப்பாக இதுலேருந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது கண்டிப்பாக என்னது நல்லா படித்து எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கான கொஸ்டின்கான பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லாருமே டவுன்லோட் பண்ணி படிங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. பிரிண்ட் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது அப்படியே பிரிண்ட்டு போட்டு வச்சுட்டு நான் எதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன்னா அதுதான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு எழுதுறதுக்கெல்லாம் டைம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு உங்களோட மேஜர்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதனால் டைம் இருக்காது. அதனால் பிரிண்ட்டு போட்டு படிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அடுத்த காணொலியில் வந்து அதுக்கான விளக்கம் தரேன். நன்றி, வணக்கம்.